இப்போ யார் தொழில் ஆரம்பிக்கலாம், அவங்களுக்கு எப்படி சக்சஸ் ஆகுறது? பொருள் தான் முக்கியம். பொருள் இருந்தால் தான் அப்புறமா அவங்கள பார்க்கவே செய்வாங்க. 5, 14, 23, 32, 41 சொல்லக்கூடிய வசி எண்கள்னு சொல்லுவாங்க. எல்லாருமே 41 எண்ணில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு EHNX இந்த எழுத்துக்கள் ஒரு பேரினுடைய வியாபார தன்மையில வெற்றி பெற வேணும்னு நினைக்கிறவங்க. இப்போ யார் என்ன மாதிரியான லெட்டர் வச்சா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்? உங்க பேரே AIJQOல ஆரம்பிக்குது அல்லது விரைவு பேரோ இருக்குதுன்னு வைங்களேன், உங்களுக்கு நிச்சயமா அரசு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அர்ஜுன் ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன், அந்த அர்ஜுன் DKR அப்படிங்கிற 3 எழுத்துக்கள் கொண்டவங்க தான் சினிமா துறையை பெரிய அளவில் ஆட்கொள்வாங்க. MG ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன், பாலச்சந்தர், E எழுத்தும் S எழுத்தும். ஸோ இந்த 5 எழுத்துக்கள் சம்பந்தப்பட்டால் மட்டும்தான் அவங்க கலைத்துறையில மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. உதாரணத்துக்கு சின்னராஜுன்னு ஒருத்தர் பேர் இருக்கா, வியாபாரத்துறைன்னு இறங்கினாங்கனாக்க இவங்களுக்கு வெற்றி 99% கிடைக்காது, கடனாளியை தான் போவாங்க. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நியூமராலஜிஸ்ட் AK பாலசுப்ரமணியன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒர்க் அப்படிங்கிறது ஒரு பயங்கர ப்ரெஷரா இருக்கு. ஸோ எல்லாருமே வேலை பார்த்து இன்னொருத்தவங்களுக்கு கீழே நம்ம சம்பாதிக்கணுமா, ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள தான் போகுது. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா தொழில் ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே சக்சஸ் ஆகுறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பா பதில் இல்ல. சோ அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பெர்சன்டேஜ் தான். இப்போ யார் தொழில் ஆரம்பிக்கலாம், அவங்களுக்கு எப்படி சக்சஸ் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சார். இதுலமா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை. பொருள் தான் முக்கியம். பொருள் இருந்தால் தான் அப்புறமா அவங்கள பார்க்கவே செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் பொருள் ஈட்டுறதுல, நியாயமாக பொருள் ஈட்டுறதுல எந்த தப்பும் கிடையாது. அப்படி ஈட்டும்போது நம்ம ஒரு சரியான சேனலில் போகிறோமா, அது சக்ஸஸ்க்குரிய சேனலானு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க 5, 14, 23, 32, 41 சொல்லக்கூடிய வசி எண்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்கள் எல்லாருமே 41 எண்ணில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு அது தோல்வியை கொடுத்துருக்கதை நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன சூட்சுமமான விஷயங்கள் அதற்குள்ளே அடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நான் யதார்த்தமாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்களுக்கு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். பொதுவாக புதனுக்குரிய ஆதிக்கத்துக்குரிய எழுத்துக்கள்னு ஒன்று இருக்குமா, அது என்னென்னு கேட்டிங்கனாக்க E ஃபார் எக்ஸாமினேஷன், E ஃபார் எக்ஸாமினேஷன், H ஃபார் ஹார்ட், H, N ஃபார் நேஷன், N இருக்கு, X ஃபார் எக்ஸ்ரே. ஸோ இந்த 4 எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, EHNX. இந்த எழுத்துக்கள் ஒரு பேரினுடைய வியாபார தன்மையில வெற்றி பெற வேணும்னு நினைக்கிறவங்க தங்களுடைய வியாபார நிறுவனத்தில் ஆரம்ப எழுத்தாகவோ அல்லது நிறைவு எழுத்தாகவோ அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த கூகுள்ங்கிறது நம்ம ஜெயண்ட் மாதிரி வந்திருக்கு, ராட்சசர் மாதிரி வளர்ந்துருக்காங்க. கூகுளில் ஈங்கிறது கடைசி எழுத்தாக இருக்குது. அதே மாதிரி யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி எழுத்தாக இருக்குது. ஆமாம், நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்குங்க. அந்த எடுத்துக்கும் போது அதில் இந்த ஈங்கிற எழுத்து, ஹெச்சுங்கிற எழுத்து, எண்ணுங்கிற எழுத்து, எக்ஸுங்கிற எழுத்து ஆரம்ப எழுத்தாகவோ நிறைவு எழுத்தாகவோ கண்டிப்பாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது EHNX அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பெயரில் ஆரம்ப எழுத்தோ நிறைவு எழுத்தோ EHNXல இருந்தால் மட்டும்தான் அவங்க பிஸ்னஸில் சக்சீட் ஆக முடியும். உதாரணத்துக்கு இப்போ பாலசுப்ரமணியன் என்னையே வச்சிங்களேன், எண்ணில் முடிவடையுது. ஸோ பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு காலத்தில் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இந்த EHNXல ஆரம்பிக்கிற எழுத்துக்கள் நம்ம பேருனுடைய எழுத்துக்கள், அதே மாதிரி நம்மளுடைய நிறுவனங்களுடைய எழுத்து ஆரம்பத்திலேயே நிறைவு எழுத்தோ கண்டிப்பாக உங்களுக்கு EHNXல இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு எளிமையாக ஒரு வெற்றி அடைய முடியும். அந்த வெற்றியின் மூலமாக பொருளாதாரமும் சிறப்படையும், பொருள் சேமிப்பும் உங்களுக்கு கிடைக்கும். பொருள் எவ்வளோ வந்தாலும் சேமிப்பு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ சேமிப்பும் கண்டிப்பாக இதில் அமையும். ஸோ அமைக்கக்கூடிய பெயர்கள் நீங்களே செக் பண்ணிக்கிங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான நேம்ஸ் எல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப எழுத்தும் நிறைவு எழுத்தும் நிச்சயமாக பெரும்பாலான ஒரு 90%, நான் சொல்கிறது பொது பலனாக நம்ம சொல்லும்போது ரொம்ப குறைவான பர்சன்டேஜ், 80% ஒர்க் அவுட் ஆனாலும் பெரிய விஷயந்தான். ஸோ வெளிப்படையாக நம்ம சொல்லும்போது EHNXங்கிற எழுத்துக்கள் ஆரம்ப நிலையிலையோ நிறைவெழுத்தாகவோ இருந்தாச்சுனாக்க நிச்சயமாக அந்த நிறுவனம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குமா.
சூப்பர், ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இந்த லெட்டர்ல நம்ம வச்சோம்னாலே ஒரு சக்சஸான ரேஷியோ கண்டிப்பா போகும். ஸோ இதுக்கப்புறம் பேர் வச்சு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும் சார். சார், இப்போ தொழில்னு பாத்தீங்கன்னா பல விதமான தொழில் இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா கேட்டரிங் பண்ணுவாங்க, சில பேர் வந்து துணிக்கடை வைப்பாங்க, சில பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. இப்போ யார் வந்து எந்த மாதிரியான லெட்டர் வச்சா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்? பொதுவா நம்ம சொல்றது வந்து வியாபாரத்துறைக்குன்னு ஒரு நிறுவனங்களுக்கு பேர் வைக்கும்போது இந்த மாதிரி வைக்கலாம்னு நம்ம சொல்லியாச்சு. ஆனால் குறிப்பிட்டு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு ஆதிக்க தொழில்களுக்கு உதவிகளை செய்கிறத நம்ம பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த AIJQY இந்த எழுத்துக்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். உதாரணத்துக்கு உங்கள் பேரே வந்து AIJQYல ஆரம்பிக்குது அல்லது நிறைவு பேரோ இருக்குதுன்னு வைங்களேன். உங்களுக்கோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக அரசு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ட்ரை பண்ணுங்கள். அல்லது நீங்கள் வந்து உங்கள் ரத்த சொந்தத்தில் நிச்சயமாக யாரோ ஒருத்தர் உங்கள் அரசு தொடர்பில் இருப்பாங்க, பதவியில் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த எழுத்துக்கள் சம்மந்தப்படும் போது இந்த இரத்த உறவுகளுக்கும் அது வேலை செய்யும். அது வந்து தகப்பனராக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், வரக்கூடிய கணவர் மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம். ஸோ இந்த இரத்த சம்பந்தங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தவங்களுக்கு ஒரு பேர், உதாரணத்துக்கு அர்ஜுன் ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன். அந்த அர்ஜுன் நிச்சயமாக அவர் வந்து அரசு பதவி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா நிறைய சக்ஸஸ் ஆகும். அல்லது அவங்க அப்பா அம்மாவோ அல்லது சகோதரரோ அல்லது நாளைக்கு வரக்கூடிய மனைவியோ அல்லது குழந்தைகளோ நிச்சயமாக ஒரு அரசு பதவி சம்மந்தப்பட்டவங்களா இருக்கிறத நீங்கள் ஏற்கனவே இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது எப்பயுமே வந்து கடந்த காலத்தில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் வந்து கரெக்டான விஞ்ஞான முறைப்படி உள்ளது. ஸோ நீங்கள் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசு துறை சம்மந்தப்பட்டது, அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே AJIQY அப்படின்னு சொல்லக்கூடியது. கூடுதலாக இந்த யூ எழுத்தையும் சேர்த்துக்குங்க, அது சூரியத்தன்மை கொண்ட எழுத்து. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கலைத்துறை, கற்பனை துறை, அது மாதிரி சினிமா தொழில்கள், அது மாதிரி விவசாய தொழில்கள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்க நீர் சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே, விவசாய தொழில், பால் பொருட்கள் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். குறிப்பாக சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப வேலை செய்யும். நீங்கள் நல்லா கவனிச்சிக்கிங்க. அது வந்து BKR அப்படிங்கிற 3 எழுத்துக்கள் கொண்டவங்க தான் சினிமா துறையை பெரிய அளவில் ஆட்கொள்வாங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்க, மீடியா தொழிலில் இருக்கிறவங்க, விளம்பர தொழில், அதாவது கவர்ச்சிகரமான தொழில்கள், கலைத்துறையினர் நம்ம பொதுவாக சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த BKR எழுத்துக்களும் கூடுதலாக 2 எழுத்துக்கள் சொல்கிறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா B எழுத்தும் S எழுத்தும். ஸோ இந்த 5 எழுத்துக்கள் சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் உங்கள் கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. MG ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன், பாலச்சந்தர், பாக்யராஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஏகப்பட்ட பேர் அதில் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து BKR எழுத்துக்களும் SB எழுத்துக்களும் கலைத்துறையினருக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இப்போ ஒருத்தரே வந்து என்னுடைய பேரே வந்து பாலசுப்ரமணியன்னா கலைத்துறையில் ஈடுபட்டேன்னா எனக்கு ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அதனால தான் இந்த யூடியூப்பில் நம்ம ஏதோ பிம்பமாக தெரிகிற ஒரு யூடியூப்பில் நம்ம அந்த பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியாக வந்து ஒரு அனுகிரகத்தை தரக்கூடிய, அனுகூலத்தை தரக்கூடியது ஒவ்வொரு துறைக்குமே ஏற்ற எழுத்துக்கள்னு இருக்குது. அந்த எழுத்துக்களை வச்சுக்கிட்டு நம்ம அந்த துறையில் ஈடுபடுறது தான் ரொம்ப நல்லது. இதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க C அப்படிங்கிற எழுத்து, CG அப்படிங்கிற குருவோட எழுத்துக்கள், CGLS, இதெல்லாம் யாருக்கு நன்மை தரும், இந்த எழுத்துக்கள் உள்ளவங்க என்னென்ன தொழில்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து குருவோட எழுத்துக்கள் அப்படிங்கிறதுனால வியாபாரத்துறைக்கு இவங்க போகவே கூடாது. வியாபாரத்துக்கு போனாங்கன்னாக்க பொதுவான வியாபாரங்கிறது உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்காது. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க படிச்சுட்டு படிப்பு அடிப்படையாக வச்ச தொழில்கள், ஒர்க்கிங் பார்ட்னர், கன்சல்டன்ட் துறைகள், இதுலலாம் இவங்க ஈடுபடுறது ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு சின்னராஜுன்னு ஒருத்தர் பேர் இருக்கா, அவர் நிச்சயமாக வந்து மாத சம்பளம் அல்லது ஏதாவது ஒரு பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கன்சல்டன்ஸாக இருந்து அது மாதிரி பொருளீட்டுறது தான் உங்களுக்கு நல்லது. வியாபாரத்துறைன்னு இறங்கினாங்கனாக்க இவங்களுக்கு வெற்றி 99% கிடைக்காது, கடனாளியாக தான் போவாங்க. ஸோ இவங்க வந்து பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குருவாக இருந்து அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அதன் மூலமாக பொருளீட்டுதல் தான் இவங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆடிட்டிங்கில் கன்சர்னில் இருக்கார் அப்படின்னா அந்த ஆடிட்டிங் ஃபேர்மை வந்து CGLSல வைக்கிறது தான் நல்லது. சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னாலே Cயில் தான் ஸ்டார்ட் ஆகுது, பார்த்தாலே தெரியுது. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த DMTங்கிறது ராகுவோட எழுத்துக்கள். ராகுனாலே அப்படின்னா கடந்த காலத்தை பற்றி குறிப்பிடுறது. அதே மாதிரி பிரிண்ட் மீடியான்னு சொல்லக்கூடியது. ராகு வந்து பிரிண்ட் மீடியா, கேதுங்கிறது மீடியா, நம்ம இது சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டெலிவிஷன் மீடியாலாம் வந்து கேது தன்மையுடையது, அதில் மாறிக்கொண்டே இருக்கும். இது வந்து பேப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய DMT அப்படிங்கிறது மீடியா துறைகள், பிரிண்ட் மீடியா, ஹோட்டல் தொழிலில் உள்ளவங்க, அதே போல் ஃபர்னிச்சர் தொழிலில் உள்ளவங்க, அதே போல் பார்த்தீங்கன்னாக்க வேகமாக ஓடக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் துறைகளில் உள்ளவங்க, இந்த மாதிரியான இதுகள்லாம் வைக்கிறவங்க,
டிஎம்டி எழுத்துக்களில் தான் அந்த நிறுவனங்களுடைய பேர் ஆரம்பத்திலேயே நிறைவிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்கத்தலான்னு ஒன்று வந்துருக்கு, அது டீல தான் ஸ்டார்ட் ஆகுது. இருக்கக்கூடிய பிரிண்ட் மீடியாவெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி தந்தி, தினமலர், தினகரன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி ஹிந்து, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஒரு நிரூபணங்களாக நமக்கு இருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி எழுத்துக்கள் இருந்ததுன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மெக்டொனால்ட்ஸ் பெரிய உணவு செயின் நீங்கள் பார்த்துக்கலாம், மெக்டொனால்ட்ஸ் அது மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்டி எழுத்துக்கள் ஆரம்பத்திலே நிறைவில் வர்றது இந்த மாதிரி ராகுத்தன்மையுடைய எழுத்துக்கள் அந்த ராகுத்தன்மையுடைய தொழில்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம EHNXங்கிறது அக்ராஸ் தி போர்டு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். ஆரம்ப எழுத்துக்களாகவோ நிறைவு எழுத்துக்களாகவும் வந்ததுன்னா எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். குறிப்பிட்ட ஒரு சில தொழில்கள் மட்டும் இல்லை, எல்லா தொழில்களுக்கும் உயர்வாக தரக்கூடியது இந்த EHNX எழுத்துக்கள் நம்ம ஏற்கனவே தெரிவிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து UVWன்னு சொல்லக்கூடியது, இது வந்து சுக்கிரனுடைய தொழில்கள். சுக்கிரனுடைய தொழில்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, சுக்கிரன்னா என்ன, பணக்காரங்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் வியாபாரம். அவங்க என்னென்ன விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குண்டான தொழில் மட்டும் செய்கிறது. புராதன பொருட்கள், உதாரணத்துக்கு இந்த ராஜா யூஸ் பண்ண தொம்பட்டான், ராஜா யூஸ் பண்ண கிரீடமா ஏதோ ஒரு டாலர்னு சொல்றாங்க, அப்படின்னு சொல்றாங்க. 1 கிராம் தங்கம் கூட இருக்காது, ஆனா விலை பார்த்தீங்கன்னா 1 கோடி 2 கோடி சொல்றாங்க. அந்த புராதனத்தன்மை உடையது. ஸோ அந்த புராதனத்தன்மையுடைய பொருட்கள் வியாபாரம், அது பணக்காரர்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் வியாபாரம், பிராண்டட் வியாபாரம்கள்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த விங்கிற எழுத்து ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். அதே மாதிரி டபிள்யூங்கிற எழுத்து ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹெச்ங்கிற எழுத்தும் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அமைகிறது தான் இவங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள். அந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு இதே வைக்கிறாங்கன்னு வைங்களேன், பியூட்டி பார்லர் வைக்கிறாங்க. அந்த பியூட்டி பார்லர் வைக்கிறவங்க இந்த எழுத்தில் வர மாதிரி என்னென்ன எழுத்துங்கிறத நான் சொல்லிடுறேன். விங்கிற எழுத்து, டபிள்யூங்கிற எழுத்து, எஸ்ஸுங்கிற எழுத்து, அதே போல் ஹெச்ங்கிற எழுத்து. ஸோ இந்த எழுத்துக்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியது. ஸோ இதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் நம்பர் எழுத்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது 7ஆம் நம்பர் எழுத்து. இது வந்து ஆன்மீக உயர்வுக்குன்னு உண்டானது. இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த OZன்னு 2 எழுத்து இருக்குது. இந்த OZ எழுத்து நீங்கள் ஓம்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஓம்ங்கிறது அகண்டாகார சப்தம்னு சொல்லக்கூடியது, ஸ்பிரிச்சுவல் லெட்டர்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி வந்து வெளிநாட்டு எக்ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவங்க, பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்குறது, ட்ராவல் ஏஜென்சிஸ் வச்சுருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ஓவில் ஆரம்பிக்கிறது, இசட்டில் ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது FP அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த FP எழுத்துக்கள் எதுக்கு நல்லா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, சனிக்குரிய எழுத்துக்களாக இருக்கிறதுனால ஒரு சோப்புனுடைய பொருள், சோப்பு இருக்குன்னு வைங்களேன், பவர் டிட்டர்ஜென்ட் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த சோப்பு பொருட்களுடைய ஆரம்ப எழுத்து Fலையோ Pலையோ இருக்கலாம், அல்லது நிறைவு பகுதியோ வந்து Fல Pல இருக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து செவ்வாய்க்குரிய தொழில். செவ்வாய்க்கு வந்து எழுத்துக்கள் கிடையாது. எப்பயுமே வந்து அல்பாபெட்டிக்கில் வந்து நியூமராலஜியில் வந்து செவ்வாய்க்கு வந்து எழுத்துக்களே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னென்னு கேட்டிங்கனாக்க, செவ்வாய்க்குரிய தொழில் செய்யும்போது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு ஒரு மெடிக்கல் தொழிலாகட்டும், இராணுவ தொழிலாகட்டும், அல்லது காவல்துறையில் இருக்கிறவங்க, தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இதெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கம் நம்ம சொல்கிறோம். இந்த செவ்வாயுடைய தொழில்கள் வெற்றி பெறணும்னாக்க செவ்வாயுடைய எழுத்துக்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அந்தந்த எழுத்து என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த டிங்கிற எழுத்து செவ்வாயினுடைய தன்மை உள்ளது. இந்த டிங்கிற எழுத்து டி ஃபார் டாக்டர். அதுலேயும் டாக்டருக்கு டி வந்துருச்சா, அது டாக்டர் தொழில் பண்ணுற டிங்கிற எழுத்து. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுங்கிற எழுத்து, அதுக்கடுத்து கேங்கிற எழுத்து, அதுக்கடுத்து எல்லுங்கிற எழுத்து, அது பிறகு ஈங்கிற எழுத்து. ஸோ இந்த எழுத்துக்கள் எல்லாமே ஆரம்பத்திலேயே நிறைவிலேயே வந்ததுன்னா இந்த செவ்வாய்க்குரிய தொழில்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைவாங்க. ஸோ செவ்வாய்க்கு எழுத்துக்கள் இல்லைனாலும் நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம சொல்லியிருக்கோம். பரிட்சித்து பார்த்தா நமக்கு வந்து ஃபாஸ்ட்டில் என்னென்ன நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்குண்டான நிரூபணங்கள் கிடைக்கும். சூப்பர். ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொன்னீங்க. செவ்வாய்க்கு இது வரையும் எழுத்தே இல்லை, ஆனால் நீங்கள் வந்து அதை சொல்லியிருக்கீங்க. அது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல். இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறோமா, உங்களுக்கு வந்து நம்ம யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கோம். பாட்டு கேட்டுக்கல, இந்த அடுத்த பாட்டு இதை கேட்டால் நல்லா இருக்குமேன்னு பார்த்தா அது வந்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படி சாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அல்காரிதம்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்குறவங்க அடுத்து இதை தான் விரும்புகிறாங்கங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அல்காரிதம்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அல்காரிதம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு தொகுப்பை எடுத்து அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொடுத்து அதில் வந்து இப்படி இருக்கவங்க இப்படி தான் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்ம எடுக்கும்போது, நியூமராலஜி முறைப்படி நீங்கள் பாருங்கள், ஃப்யூச்சரில் நியூமராலஜி முறைப்படி நிச்சயமாக வந்து இந்த கூகுள் மாதிரி ஒரு பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பெரிய ப்ரிடிக்ஷனே கொடுக்க போகிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கி, நியூமராலஜி ரீதியாக இப்படி இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்கங்கிற தொகுப்பு எடுத்து
நிச்சயமாக வந்து அது ஒரு வெளிப்பாடு ஜோதிட ரீதியாக இல்லைனாலும் எண்கணித ரீதியாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆமா சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ கரெக்டாக அடுத்தடுத்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளை பண்ணும்போது ஆமா உங்களுக்கு நிறைய தரவுகள் உங்கள் கையில் இருக்குது. அதை நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை போட்டு விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சி உங்களுக்கு தொகுப்பு கொடுத்துரும். எல்லாமே கரெக்டா அது தகுந்த மாதிரி கொடுத்துரும். நீங்க வரக்கூடிய வாய்ப்புகள் ஒருத்தர் பிறந்த தேதியை நீங்கள் கொடுத்தோட்டையுமே உங்களுக்கு அதுவே சொல்ல ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா இந்த பேர் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி இருக்கும், ஆமா இந்த பேர் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்காது, இப்படியெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி நிச்சயமாக வரப்போகுது. நீங்கள் பார்த்து இப்பயே அப்படிதான் சார் ChatGPTல வந்து அவளே அந்த மாதிரி நம்ம ஏதாவது நேம்ஸோ நம்பர்ஸோ ஆமா. போட்டா அது இப்போ அப்ராக்சிமேட்லி முன்னாடியெல்லாம் சொல்லுது. பார்த்தீங்கன்னாக்கா நான்லாம் பிறக்கும்போது என்னுடைய பிறந்த தேதி ஒன்று, சர்டிஃபிகேட்டில் உள்ள தேதி ஒன்று. ஆனால் இப்போ எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1987 பிறகு என்ன பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கோ அதை தான் என்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த உண்மையான பர்த் டேட்டும் கிடச்சி போகுது. ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கை முறைகளை வச்சு அவங்களே தொகுத்து உங்களுக்கு நியூமராலஜிக்கல் ப்ரிடிக்ஷன் இனிமேல் ஃபியூச்சரில் பெரிய அளவில் வருங்கிறது என்னுடைய கருத்து. சூப்பர். ரொம்பவே நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருந்தீங்க. அது ரியல் டைம்லயும் நம்ம வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே ஆமாம், இருக்கோம். கண்டிப்பாக அண்ட் இது நீங்க சொல்றதும் வந்து வரணும். வருங்காலத்தில் நிச்சயமாக நடக்கும். வந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.